ஆஸ் அ அட்வொகேட்டா ஃபினான்ஷியலா நான் ஒரு அட்வைஸ் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்க, அதை உங்களால ரீபே பண்ண முடிஞ்சா மட்டும் எடுங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, நீங்க அந்த கம்பெனில வந்து ரொம்ப வருஷம் இருப்பீங்களா, இல்ல டெர்மினேட் பண்ணுவாங்களா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்க லோனை வந்து எடுங்க. இன்ஸ்டால 1000 பேர் 1000 விதமா சொல்லுவாங்க, அந்த ரூல் இந்த ரூல்னு சொல்லுவாங்க. நான் ஒரு அட்வொகேட்டா இருக்கிறதுனால நான் நிறைய லோன் செட்டில்மெண்ட் வந்து கேஸ்லாம் பொதுவாக பார்த்துட்டு இருக்கேன். அதுல முக்கால்வாசி பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன கம்பெனி விட்டு தூக்கிடுறாங்க, என்ன கம்பெனி விட்டு லே ஆஃப் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு விஷயம் வந்து லோன் போட்டு வாங்குறீங்கன்னா முதல்ல அந்த விஷயம் உங்களுக்கு தேவையானு பாருங்க. அப்படி அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எந்த அளவுக்கு அந்த பொருளை வச்சு உங்களால மேனேஜ் பண்ண முடியும், ஃபினான்ஷியல் வைஸா எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும், அந்த பொருள் வாங்கினா என்னால இஎம்ஐ கட்ட முடியுமா, முதல்ல அந்த விஷயத்த பாருங்க. கம்பெனில உங்களுடைய ஸ்டேஜ் வந்து என்ன இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருக்கா, லே ஆஃப் பண்ற சான்சஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி யாராவது லே ஆஃப் ஆயிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டு தாராளமா அந்த பொருள் வாங்க. ஆஸ் அ அட்வொகேட்டா நிறைய லோன் செட்டில்மெண்ட் கேஸ் பார்க்கறதுனால இந்த அட்வைஸ் நான் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து புரியும். இப்போ உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. லோன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. தயவு செஞ்சு வந்து ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படனா மட்டும் வாங்குங்க. அதே மாதிரி தேவைப்பட்டாலும் ஃபினான்ஷியல் வைஸ் உங்களால அந்த இஎம்ஐ பே பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க.